தெரியோட ஹிந்தி ரீமேக் பேபி ஜான் படம் டிசம்பர் 25 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இது நமக்கு தேவையான அப்டேட் இல்ல, ஏன்னா நம்ம ஒரிஜினல் வெர்ஷனே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சிலர் கேட்டீங்க பேபி ஜான் படம் எப்ப வருதுன்னு. சோ அவங்களுக்கு இந்த அப்டேட். நேசிபாயா படத்தை நேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு ரெட் ஒன்னோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க செமையா இருக்கு. நவம்பர் 15 படம் ரிலீஸ் ஆகும். தேசிங் ராஜா 2ஓட ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிட்டுன்னு அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. இந்த ஷூட்டிங் முன்னாடியே முடிஞ்சிட்டு, ஆனா இப்பதான் அனௌன்ஸ் பண்றாங்க. மேபி இடையில ஏதாச்சும் பேட்ச் ஒர்க் போச்சான்னு தெரியல, ஆனா இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எலியல் டைரக்ஷன்ல விமல், பூஜிதா, ஹர்ஷிதா, ரவி மரியா நடிக்கிறாங்க. வித்யாசாகர் மியூசிக் பண்றாரு. அருள்நிதி அண்ட் முத்தைய காம்பல ஒரு படம் ஒன்று வரப்போறதா இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. முத்தைய இப்பதான் ஒரு பையனை வச்சு ஒரு படம் ஒன்று எடுத்தாரு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்ப அதுக்கடுத்து முத்தைய எடுக்க போற படம் இந்த அருள்நிதி படமா தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. முத்தையாவுக்கு லாஸ்டா வந்த படம் ஒன்னும் பெருசா போகல. சோ இப்ப ஒரு பையனை வச்சு எடுத்திருக்கிற படம் நல்லா போச்சுன்னா அந்த அருள்நிதி படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று வரும். அந்த படம் எப்ப வரப்போது, எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரபாஸோட ஸ்பிரிட் மூவில ராஷ்மிகாவை நடிக்க வைக்க டாக்ஸ் இப்ப போகுது. அவங்க நடிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலியோட டெஸ்ட் ஷூட்டுக்கான போட்டோ ஒன்னு லோக்கி இப்ப விட்டுருக்காரு. இந்த போட்டோ பார்க்கும்போது லைட்டா காலா படத்தோட ஞாபகம் எனக்கு வருது. லைட்டா அதுல இருந்து டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கான லுக் பார்க்க. தி கோட்டோட நார்த் அமெரிக்கா, யூகே அண்ட் யூரோப்போட ரைட்ஸ் எல்லாம் கம்சனி என்டர்டைன்மெண்ட், அகிம்சா என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் லியோவுக்கு வாங்கினாங்க. இவங்க வாங்கின இடம்லாம் லியோ படத்தை பெரிய அளவுல ப்ரமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இதுக்கும் எதிர்பார்க்கலாம். சூர்யா இப்ப சூர்யா 44ஓட ஷூட்டிங்ல இருக்காரு. ஷூட்டிங் இப்ப அந்தமான்ல போகுது. இந்த படம் பத்தி ஒரு நியூஸ் ஒன்று இப்ப வந்திருக்கு. இந்த மூவில சூர்யாவுக்கு டிஎல் ரோல்னு சொல்லப்படுது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இப்ப போற இந்த ஷூட்டிங் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கோட முடியுது. கங்குவா படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் எப்ப முடியுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எங்க சைடு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனது சொல்றேன். இந்தியன் பார்ட் 1ஓட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்தியன் 2ல இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2 படத்துல எங்கேயாச்சும் தேவைப்பட்டா அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த பிஜிஎம் அனிருத் ரிமிக்ஸ் பண்ணிருவாரு. அப்படி அதை பயன்படுத்துவாங்க. விடாமுயற்சியில முக்கியமான கேமரா ரோல் இருக்கா அண்ட் சாங் ஷூட் எப்போன்னு கேட்டிருக்காரு. விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து பாடலுக்கான ஷூட்டிங் போனதா எனக்கு ஞாபகமே இல்ல. மேபி என்னோட கெஸ் படி இந்த ஷூட்டிங் அவங்க முன்னாடியே எடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்ப போகுதுல எந்த ஷெட்யூல்ல எடுத்தாதான் உண்டு. விடாமுயற்சியில யாரும் கேமியோ பண்ற மாதிரி இப்ப வரைக்கும் எந்த நியூஸும் வரல. கல்கில பிரசன்ட் போர்ஷன் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. பாஸ்டும் ஃபியூச்சரும் தான் இருக்கும் போல. இல்லைன்னா நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. பவன் கல்யாண்லாம் எலெக்ஷன்ல இப்ப ஜெயிச்சிட்டாரு. அதனால அவர் மூவிஸ் பண்ணுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப்ல அவருக்கு மூவிஸ் இருக்கு. இந்த மூவிஸ் எல்லாம் முடிஞ்சாலும் கூட அடுத்த அவர் பண்ற மூவிஸோட எண்ணிக்கை குறைமே தவிர அவர் மூவிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப வர தகவல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இந்த வருஷம் சன் டிவிலாம் ஏன் ஒரு படம் கூட வாங்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ராயன் படம் அவங்களுக்கு தான், ஏன்னா ப்ரொடியூசர் அவங்க தான். வேட்டையனா அவங்களுக்கு தான் போவோம். அண்ட் தமிழ் சினிமாக்கு இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய பெரிய மூவிஸ் வருது. ஸோ இனிமே தான் அவங்க வாங்குவாங்க. கருப்பு ராஜா வெள்ளராஜா படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது டிராப் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பாகுபலி 1 and 2ஓட பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஐபிஎல் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி ஒரு அப்டேட் வந்துச்சுல, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் வரல. நான் வந்தா சொல்றேன். எல்சியூக்கான ஷார்ட் பிலிம் அப்டேட் கோட்டோட ஆடி லான்ச் எப்போன்னு கேட்டிருக்காரு. ஆடி லான்ச் செப்டம்பர்ல இருக்கும். எல்சியூ ஷார்ட் பிலிம் அப்டேட் இன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். கேஎஸ் ரவிக்குமார் இனிமே படம் பண்ண மாட்டாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் இப்ப நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால டைரக்ஷன் கம்மியா இருக்கு. ராயன் படம் நார்த் சென்னையை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை நான் முன்னாடியே சொன்னேன். இது வட சென்னையை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் படம் தான். பட்டி படம் தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் தமிழ் மென்ஷன் பண்ணல. இனிமே பண்ணா சொல்றேன். கல்கில மிர்னால் தக்கரும் கங்குவால ஜான்வி கபூரும் இருக்காங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் எங்க பக்கம் வரல. தமனோட லைனப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இது போக இன்னொரு சில மூவிஸ் இருக்கலாம், ஆனா இதான் முக்கியமான மூவிஸ். ராயன் ட்ரெய்லர் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. இன்னும் அப்டேட் வரல. என்னோட கெஸ் படி ஜூலை ஆரம்பத்துல வரும். கோட் படத்தோட சாங்ஸ் மத்த விஜய் படத்தோட சாங்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் வியூஸ் போயிருக்கு. இதனால கலெக்ஷன் கம்மியாகுமான்னு கேட்டிருக்காரு. கிராமத்துல ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லுவாங்க. மரத்தோட இலை கொட்டிட்டா மரம் சாஞ்சிருமான்னு. அந்த மாதிரி இது இருக்கு. அந்த இலை மாதிரி தான் இந்த படத்துக்கு பாட்டு. மரத்தோட வேறு திடமா இருந்தா எப்படி மரம் சாயாதோ, அதே மாதிரி படத்தோட கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா படத்தோட வசூல் ஏன் குறைய போகுது. ஒரு சில படங்கள் பாட்டை பேஸ் பண்ணியே இருக்கும். ஆனா அந்த மாதிரியான படம் இது இல்ல. சோ இதுக்கு அது பிரச்சனை இல்ல. கங்குவா கோட்டுல எது பாக்ஸ் ஆபீஸ் கிங்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது படம் வந்தா தான் தெரியும். வேல்பாரி படம் கன்ஃபார்மா? இதுல யார் யார் நடிக்க போறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் கன்ஃபார்ம் தான், ஆனா ஸ்டார் காஸ்ட் இன்னும் முடிவாகல. நான் முடிவானது சொல்றேன். தி கோட்டோட கிளிம்ஸ்ல ஒரு லேப் செட்டப்ல தளபதி நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி ஏதோ இருக்கு. அது ஒருவேளை குளோனிங் மிஷினா இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் ஸ்னேகா பிரெக்னண்டா இருக்காங்க. சோ படத்தோட எண்டிங்ல 3வது விஜய் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி எந்த நியூஸும் வரல. நான் இனிமே வந்தா சொல்றேன். அண்ட் இந்த மிஷின் வந்து மேபி குளோனிங் மிஷினா இருக்கலாம், இல்ல இது டைம் டிராவல் படமா இருந்தா டைம் மிஷினா கூட இருக்கலாம். சோ அது கரெக்டா தெரியல. ஏன்னா மிஷின் ஃபுல்லா தெரியல, கொஞ்சம் தான் தெரியுது. ஆனா அதை ஃபேன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்போம் அதை பத்தின டீடைல்ஸ் வருதான்னு.
இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன் பெரிய மூவிஸோட ரியல் எஸ்டேட் பத்தி. இந்த வீடியோ நான் முன்னாடியே போடுறேன்னு சொன்னேன், ஆனா எனக்கு முன்னாடி இன்னொரு சேனல்ல போட்டாங்க. சும்மாவே என்ன காப்பின்னு சொல்றாங்க. சோ அதான் போடாம இருந்தேன். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் வீடியோ போடுறேன்னு. அது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதான் போட்டுட்டேன். சோ பார்க்காம இருந்தா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.